இது மாதிரி கர்மம் பிடிச்சவனுங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து என்கரேஜ் பண்ணுறோம். நான் ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் நிற்பேன். மது இருந்துட்டு எப்படி அப்படியே ஃபுல் டே நிற்பாங்களா? ஒரு கணவன் முன்னாடியே வந்து பார்த்தோன்னா அவரோட மனைவி மேலே போயிட்டு இப்படி கையை போட்டு செல்லம், இவ்வளோ நாள் நீ வந்து பார்த்தோன்னா வீட்டுக்காரோட இருந்துட்ட, ஒரு நாள் என் கூட இருந்தா இது காமெடியா? நீங்கள் சொல்லுங்க. ஆனால் என்ன நடந்தது அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடு இருக்கிறீங்க, வெளியில் எங்கேயோ போகிறீங்க, மனைவியோடு இருக்கிறீங்கன்னு வைங்களேன். அந்த சமயத்தில் உங்கள் கூட இருக்கிறவங்கள பற்றியோ இல்லை கூட வந்த பெண்கள் பற்றியோ யாராவது வந்து தவறாகவோ இல்லை வந்து ஒரு கேலி கிண்டலாகவோ இல்லை ஆபாசமாகவோ பேசினா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? கேள்வி கேட்பீங்க, ஏன்டா அது மாதிரி பண்ற அப்படின்ட்டு. அது மாதிரி அவர் வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணாரு. அதுக்கு வந்து பார்த்தோன்னா சேனல் வந்து என்ன பண்ணாங்கன்னா, தம்பி நீ வெளில போயிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே அவர் வந்து அண்டாகசன் ஷோக்கு வந்தாரு. அங்கே வந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஹீரோயின், அதுக்கப்புறம் மெயின் கேரக்டர்லாம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஒரு மாதிரி இழிவாக வந்து பார்த்தோன்னா முகம் சொல்லிக்கிற மாதிரி ஏதோ ஒன்று பேசிட்டாரு. அப்போ அவங்க போகும்போது வந்து கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நல்லா பாருங்க, அண்டாகசன் ஷோவில் 2 வாரம், அதாவது 4 வாரம் வந்திருப்பாரு. அதாவது ஒரு நாளைக்கு 2 எபிசோடு எடுப்பார். 2 நாள் வந்தாரு. அடுத்த வாரத்துல இருந்து அவர் வரல. அப்பலேருந்து அவர் என்ன நினைச்சிருக்கிறாருன்னா, நான் தான் அவரை வந்து வேலையை விட்டு தூக்கிட்டேன் அப்படின்னு நினைச்சிருக்காரு. நேற்று நடந்ததுல வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இவர்கள் வந்து பார்த்தோன்னா இப்போ இது மாதிரியான விஷயம் பண்றான் அப்படின்னோடனே சில பேர் வந்து கேள்வி கேட்டாங்க. அதனால வந்து பார்த்தோன்னா புகழுக்கு பொறாம, வினோத் வந்து ஏற்கனவே வந்து பார்த்தோன்னா எனக்கு என் மேலே ஏற்கனவே அவருக்கு வந்து பொறாம வந்து இது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அலிகேஷன் வந்து அவர் வைக்கிறாரு. இது வந்து பார்த்தோன்னா அவருக்கு ஒரு 6 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து ஏதாவது ஒரு கண்டென்ட் ஒன்று பண்ணணும். அது அவருக்கு ஃப்ரீயாக கிடைக்கணும். இப்போ தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் வந்து நான் நிற்கணும் அப்படின்ட்டு எனக்கு இருக்குது. ஏன்னா இது மாதிரி கர்மம் பிடிச்சவனுங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து என்கரேஜ் பண்ணுறோம் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா எனக்கு தோணுது. மற்றவங்களுக்கு தோணுனா எனக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் சார். இல்லை சார், நீங்கள் வந்து மது அருந்திட்டு அவர் தாக்குனதா சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அதுக்கு நீங்கள் மது அருந்திட்டு நீங்கள் வேலைக்கு போவீங்களா? உங்கள் தொழிலுக்கு உண்மையாக இருப்பீங்களா? நான் ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் நிற்பேன். மது அருந்திட்டு எப்படி அப்படியே ஃபுல் டே நிற்பாங்களா? இல்லங்க, நீங்க கேட்கும் போது எனக்கு கோவம் வருதுங்க. இல்ல நான் ஜெனரலா நான் சொல்றேன். அவன் சொல்றான்னா அதை வந்து பார்த்தா நீங்க கேக்குறீங்களே, அதுதான் நான் இப்பதாங்க நான் சொன்னேன். எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்களே நிறைய பேர் பாக்குறீங்க. எவ்வளவு பேர் கண்டென்ட் வந்து ஒரு மக்களுக்கு வந்து நல்ல விஷயமா போய் சேருது. இந்த கண்டென்ட் பண்ணா யாருக்குமே முகசொலி வரலன்னு சொல்லி நிறைய பேர் கண்டென்ட் பண்றாங்க. அவங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுங்கன்றோம். நாங்க வந்து இப்போ ஒன்றும் இல்லை, ஆட்டோக்காரன் சேனல் சொல்ற ஒரு பசங்க கருவாடு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. முந்தா நேரத்து போனேன், காலையில 6 மணி ஃபிளைட்டை பிடிச்சி போய் அந்த பசங்களை வாழ்த்திட்டு மறுபடியும் 6 மணி ஃபிளைட் பிடிச்சி வரேன். எனக்கு என்ன, நான் ஷூட் மிஷினா ஓடிட்டு வரேன். ஏன்னா நல்லா பண்றாங்க, நான் போய் விஷ் பண்ணிட்டு வரேன். எவ்வளவு பேருக்கு அந்த ராஜ்பிரின்னு சொல்லிட்டு எல்லாமே அவ்வளோ கமெண்ட்ஸ் போடுறாங்க. அந்த லுங்கி பாய் சொல்லிட்டு அவ்வளோ ஒரு கண்டென்ட் ரசிக்கிற மாதிரி இருக்கு. அதாவது ஒரு ஆடியன்ஸ் வீட்டில் உட்காந்து ஒரு பெரியவங்க குழந்தைங்களாம் சிரிக்கிற மாதிரி இருக்கு. அவங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுங்க. யாரோ ஒன்று சும்மா வந்து அப்பா நான் தான் அப்படின்றவங்கள வாய்ப்பு கொடுங்க. விஜய் டிவி கூப்பிட்டு தப்புன்னு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. இல்ல அதான் ஒத்துக்கிட்டாங்க, அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த மாதிரி யாருமே அந்த மாதிரி வாய்ப்பு கொடுக்காதீங்க சார். அவர் எங்கேயுமே நடிக்க வாய்ப்பு இல்லை சார். அவரை சும்மா கூட்டு பண்ணிருக்காங்க சார்.